வெல்கம் டு K2V YouTube சேனல். நான் வித்யா சங்கரி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற ரெசிபி அரைச்சி ஊற்றின பன்னீர் குக்கர் பிரியாணி. இந்த ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறக்கு முன்னாடி நம்ம K2V YouTube சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களை வந்து சேரும். அதோட என்ன என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு தம்ஸ்அப் ஒன்று கொடுத்துருங்க. கூடவே இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இப்போது அரைச்சி ஊற்றின பன்னீர் குக்கர் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு நான் 2 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை 3 வாட்டி நல்லா தண்ணியில் அலசி கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இது ஊறுறக்குள்ளே நாம் பிரியாணி பேஸ்ட்டை ரெடி பண்ணிடலாம். முதல்ல பிரியாணி தாளிக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா நீலியாக வெட்டி வச்சுருக்கேன். அதோட ஒரு பச்சை மிளகாய். அடுத்ததாக பன்னீரை சின்ன சின்ன க்யூப்ஸாக வெட்டி வச்சுருக்கேன். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்புறமா உங்களுக்கு எந்த அளவு காரம் தேவையோ அதுக்கு ஏற்றாப்புல மிளகாய்த்தூள். இது எல்லாமே பிரியாணி தாளிப்புக்கு தேவையான பொருட்கள். அடுத்ததாக பிரியாணி பேஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி போட்டுக்கலாம். அடுத்ததாக 20 பல் அளவுக்கு வெள்ளைப்பூண்டு சேர்த்திக்கலாம். அடுத்ததாக 1 கைப்பிடி அளவுக்கு நல்லா அலசி கழுவின புதினா தலை சேர்த்திக்கலாம். அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளி. அடுத்ததாக 2 இன்ச் அளவுக்கு பெரியதான பட்டை 2. அடுத்ததாக 6 நம்பர் ஏலக்காய். அடுத்ததாக 12 கிராம்பு. இப்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்திட்டு இதை நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக தாளிப்பை பார்க்கலாம். 10லேருந்து 12 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ரைஸ் பிராண்ட் ஆயில் சேர்த்திருக்கேன். நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாயும் நீலியாக வெட்டி வச்ச பெரிய வெங்காயத்தையும் இதில் சேர்த்திடலாம். இப்போது போட்ட வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌனாக டர்ன் ஆகிற வரைக்கும் இதை வதக்கிக்கங்க. போட்ட வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நாம் எடுத்து வச்ச பொடி ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்திடலாம். முதல்ல தனியாத்தூள் சேர்த்திக்கலாம். அடுத்ததாக மஞ்சத்தூளும் கரம் மசாலாவையும் சேர்த்திடலாம். அடுத்ததாக காரத்துக்கு ஏற்றாப்பில் மிளகாய்த்தூளையும் சேர்த்திடலாம். இது எல்லாத்தையும் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்திக்கங்க. போட்டதும் ஒரு 2 கிளறி விட்டால் போதும். அடுத்ததாக நாம் மைய அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்திடலாம். இப்போ இந்த பிரியாணி பேஸ்ட்டில் இருக்கிற பச்சை வாடை போகிற வரைக்கும் இதை வதக்கிக்கங்க. தண்ணி எதுவும் சேர்த்த தேவையில்லை. இந்த பிரியாணி பேஸ்ட் நல்லா வதங்குறக்குள்ள 2 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் நாம் எடுத்திருக்கோம். அதுக்கு ஏற்ற மாதிரி 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். அதாவது 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு நான் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். இப்போது இதை ஒரு குண்டால ஊற்றிட்டு இது நல்லா சூடாகி கொதித்து வரணும். அந்த தண்ணி கொதித்து வர்றக்குள்ளே இந்த பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடும். இதை அப்பப்போ அடிப்பிடிக்காத மாதிரி கலந்து விட்டுக்கங்க. பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்ச பன்னீரை இதில் சேர்த்திக்கலாம். இதை லைட்டாக ஒரு பெரட்டி விட்டு அந்த மசாலா எண்ணெயில் ஒரு வாட்டி நல்லா இந்த பன்னீர் ஃப்ரை ஆகட்டும். நல்லா பேஸ்ட்டை இதோட கலந்து விட்டுருங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா டோஸ்ட் ஆகட்டும். போட்ட பன்னீர் இந்த மசாலா எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் டோஸ்ட் ஆனதுக்கப்புறமா கழுவி ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை இதோட சேர்த்திடலாம். ஊற வச்சு வடித்து எடுத்த 2 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை சேர்த்துனதுக்கப்புறமா
இந்த மசாலா எல்லா ரைஸ்லேயும் நல்லா கோட் ஆகிற மாதிரி மெதுவாக ரைஸ் உடஞ்சிடாதபடி மெதுவாக இதை கலந்து விட்டுக்கங்க. அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் கலந்து விட்டால் போதும். ரைஸ் நல்லா அந்த மசாலா எண்ணெயில் நல்லா டோஸ்ட் ஆயிரும். பை தி டைம் நாம் 4 டம்ளர் தண்ணி அடுப்பில் வச்சோம் இல்லைங்களா, அதுவும் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா பாஸ்மதி ரைஸில் இதை ஊற்றிடலாம். இந்த ஸ்டேஜில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்திக்கலாம். ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ட்ரைட் மேத்தி லீவ்ஸை சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரைஸ் உடஞ்சிடாதபடி மெதுவாக பக்குவமாக இதை கலந்து விட்டுக்கங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இதை அப்படியே விட்டுருங்க. லிட் எதுவும் போட தேவையில்லை. இது எது வரைக்கும் இப்படியே விடணுன்னா ரைஸ் ஹாஃப் குக் ஆகிற வரைக்கும் விட்டுறணும். இந்த ஸ்டேஜில் ஒரு ரைஸ் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒன்று நசுக்கி பார்க்கலாம். ஹாஃப் குக் ஆயிருச்சுன்னா போதும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இன்னி கொஞ்சம் தண்ணி தேவைப்படுதுன்னு தோணுச்சுன்னா சேர்த்திக்கலாம். இப்போது எனக்கு இந்த தண்ணியே போதுமானதாக இருக்கும், மீதியும் குக் ஆகிறதுக்கு. அதனால் நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை. இப்போது குக்கர் லிட்டை இதில் போட்டு ஒரு விசில் விட்டு இறக்கினா அரைச்சி ஊற்றின பன்னீர் குக்கர் பிரியாணி ரெடி. குக்கர் ஒரு விசில் வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ஃபைனலாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, அரைச்சி ஊற்றின பன்னீர் குக்கர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இதோட ஆனியன்ஸ், கேரட் அண்ட் கொரியாண்டர் லீவ்ஸ் சேர்த்து நான் ஒரு ரைத்தா பண்ணியிருக்கேன். அதையும் இதோட சர்வ் பண்ணிடுறேன். இப்போ இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம் வாங்க. மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றி இருக்கிறனால பிரியாணி நல்லா ஹெவியாகவே தான் இருக்குது. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபியை இதே டைப்பில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே do not forget to subscribe, like and share K2V YouTube channel. Bye.